ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் லப்பர் பந்து. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம அட்டகத்தி தினேஷ் ஒரு லோக்கல் டீமில் விளையாடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹரிஷ் கல்யாண் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பையனாக இருக்கார், அவருமே ஒரு பவுலராக இருக்கார். நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டீம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா போலிங் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம அட்டகத்தி தினேஷ் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய வீக்னஸ் என்ன, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது அப்போவே அவருக்கு தெரியும் பேட்டிங்கில். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வருஷங்கள் போகுது. ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஹரிஷ் கல்யாண் வளர்ந்துடுறாரு. அப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சொந்தமாக டீமே கிடையாது. ஸோ எந்த டீம்லலாம் கூப்பிட்றாங்களோ அப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப கிரேஸோடு தான் நம்ம ஹரிஷ் கல்யாண் இருக்கார். ரொம்ப வெறியாக இருக்கார் கிரிக்கெட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சொந்தமாக டீம் இல்லாதனால எந்த டீம்லலாம் கூப்பிட்றாங்களோ அந்த டீம்லாம் போய் விளையாடிட்டு அந்த டீமை ஜெயிக்க வச்சுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய காசை வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம அட்டகத்தி தினேஷும் நம்ம ஹரிஷ் கல்யாணும் ஆப்போசிட் டீமில் வந்து விளையாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. ஸோ வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஈகோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ஒரு செம்மையான ஒரு படம் அப்படின்னே சொல்வேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ரைட்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து, அவருடைய ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸுமே. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்டகத்தி தினேஷ்லாம் வந்து கெத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம ஹரிஷ் கல்யாணுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சட்டிலாக இருக்கும், பட் அந்த சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸே சூப்பராக பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இத்தனை வருஷம் தமிழ் சினிமா மிஸ் பண்ண சினிமா இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக அந்த 90s கிட்ஸோட படங்கள் திருப்பி வந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ 90s கிட்ஸாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி படங்கள் வந்துச்சோ, நம்மளுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சோ, 90s கிட்ஸோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதை வந்து திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது. கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.